ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவங்க சந்தா வீட்டுக்கு போகும்போது அனீஷ் வந்து எல்லாரையும் வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா. இவங்க தான் எங்கள் அப்பா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அப்படியே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். வீட்டு உள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அனீஷுடைய அப்பா வந்து கோவப்பட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற சேரில் போய் உட்காருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து சேரனும் சோழனும் மட்டும் சேரில் உட்காருவாங்க. நிலா வந்து நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இவங்க தான் வந்து சேரன் பையா, இவங்க தான் சென்னையில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் பொழுது அனீஷுடைய அம்மா வந்து ஹிந்திலே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பெற்றவங்க இருக்கும்போது எங்கள் பொண்ணை கூட்டின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணவங்க இவங்க தானே, இவங்கக்கிட்ட என்ன பேச்சு, வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அம்மா வந்து ஹிந்தியில் சொல்லுவாங்க. உடனே சேரன் வந்து அனீஷ்கிட்ட கேட்பார், என்ன சொல்கிறாங்க அனீஷ் அப்படின்ற மாதிரி. இல்லை, பெற்றவங்க இருக்கும்போது பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிங்களே, அவங்களே இங்கே உட்கார வச்சுக்கிறீங்க, வெளியில் போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க பையா அப்படின்ற மாதிரி வந்து அனீஷ் சொல்லும்போது சோழன் வந்து சொல்லுவார், தப்பு தாம்மா, நீங்கள் இருக்கும்போது கல்யாணம் பண்ணது தப்பு தான், ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணியிருக்கணும், யாராக இருந்தாலும் கோவம் இருக்க தான் செய்யணும், எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இவங்க என் ஒய்ஃபு, இவங்க என் அண்ணன் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அவங்க. அப்புறம் இவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சந்தாவுக்கும் சேரன் அண்ணாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்தது. அந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் உங்கள் ஆளுங்க இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. சென்னையில் இருந்த வரலையுமே வந்து சந்தாவும் சேரனும் ஒருத்தர் பேசி பழகிறதுனால தான் கல்யாண மேடைக்கு வரலையுமே உங்கள் பொண்ணு வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து பார்த்திங்கன்னா அனீஷுடைய அப்பா வந்து என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கு வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம். அவள் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டதுனால தான் நாங்கள் சென்னைக்கு அனுப்பி வச்சோம். வந்தவளை வந்து நீங்கள் அவள் மனசை மாற்றி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறீங்க, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்லை, உங்கள் பொண்ணை கொடுங்க, கண்டிப்பாக எங்கள் அண்ணன் நல்லா வச்சு பார்த்துப்பா அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், எதுவாக இருந்தாலும் எங்கள் சொந்தத்தில் தான் நாங்கள் பொண்ணை கொடுப்போம், நாங்கள் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனீஷுடைய அப்பா வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, ஒருத்தருக்கு பிடிச்சதுனால தானே இன்றைக்கி கல்யாண மேடை வரலையும் ஏறி வந்தவங்கள போயிட்டு நம்ம அவங்க சந்தோஷம் தானே முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. இவங்கள உங்கள் சொந்தக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காதனால தானே அங்கே வந்தாங்க. அப்போது ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணுற அளவுக்கு விருப்பப்பட்டு ஒருத்தவங்கள ஏற்றுக்கிறாங்கன்னும் போது நீங்கள் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நியாயம் அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொன்னதுக்கு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன தான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எங்கள் பொண்ணை வந்து நாங்கள் தமிழ் ஆளுங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், எதுவாக இருந்தாலும் எங்கள் சொந்தத்துக்குள்ளே கொடுத்துப்போம், இன்றைக்கி அவள் கஷ்டப்பட்டானா நாளைக்கு அவள் சந்தோஷமாக இருக்க போகிறா, எங்கள் கண் எதிரிலே இருக்க போகிறா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷோடைய அப்பா சொல்லுவாங்க. என்ன இருக்குது உங்களுக்கு, இப்போ நாங்கள் பார்த்துக்கிற மாப்பிள்ளைக்கு வந்து மில்லு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, பணம் இருக்குது, அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா எங்கள் சந்தா வந்து சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷுடைய அப்பா வந்து சொல்லுவார். உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இவரு மேஸ்திரி தாங்க, உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே வரீங்கன்னா அவருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு திறமை இருக்குது, ஒரு வீடை கட்டி கொடுக்குற முழுசாக இருக்கிற திறமை இருக்குது, அந்த அளவுக்கு வந்து வருமானமும் வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லும்போது அனீஷுடைய அப்பா வந்து, கூலி வேலைக்கு தானே, இப்போ என் பையன் வேலை என்ன செய்கிறானோ அதை தானே உங்கள் அண்ணன் வேலை செய்கிறான், இப்போ உங்கள் அண்ணன் வேலைக்கு போகலன்னா வருமானன்றது வராது இல்லையா, இப்போ கோவிட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருமானமே இல்லாத இங்கே வந்து இருக்கிறோம். எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலம் இருக்குது, வசதி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, தண்ணி இல்லாதனால தான் வந்து பயிர் வைக்க முடியாது இருக்குது, அதனால தான் ஊராக வந்து அங்கே வந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு வரோம். இப்போது இவங்க கொடுக்குற காசு வந்து நாங்கள் அத்தியாவசிய தேவைக்கு தான் வச்சுருக்கிறோம், எங்ககிட்டையும் நிலம் இருக்குது, வீடு இருக்குது, அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்கு எங்கள் பொண்ணை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும், அதுலேயும் நீங்கள் ஒன்றும் இல்லாத இருக்கிறீங்க, வசதி கிடையாது, வாய்ப்புகள் கிடையாது, உங்கள்கிட்ட எந்த வசதி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, உடனே அவங்க அம்மா வந்து இவங்கள முதல்ல வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியில் போய் உட்காந்துக்குவாங்க. உடனே நிலா வந்து பின்னாடியே போவாங்க. இந்த மாதிரிம்மா, நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுங்க, நாங்கள் சந்தோஷமாக வச்சு பார்த்துப்போம், அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஒருத்தவங்க மனசார ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குதுன்னும் போது கண்டிப்பாக அவங்க கூட வந்து அவங்க சந்தோஷமாக வாழ்வாங்க, நீ என்ன சொன்னாலுமே நாங்கள் வந்து பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பொண்ணுடைய அம்மா சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட மட்டுமே மியூட்டில் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா உள்ளே இவங்க ஆர்கியூ
பண்ணுவாங்க. அவங்க வெளியில் நிலா வந்து கேட்பாங்க. யார் என்ன சொன்னாலுமே வந்து கடைசியாக வந்து அனீஷுடைய அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, எங்களுக்கு பொண்ணை கொடுக்க விருப்பம் கிடையாது. எங்கள் வீட்டு ஆளுங்கள்லாம் இங்கே இருந்திருந்தாங்களா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு எப்போவே உங்களை ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களாம் இல்லாத தைரியத்தில் தான் நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க. நானும் அமைதியாக உட்காந்து கேட்டுருக்கிறேன். அவங்களாம் இங்கே இருந்திருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவரு சொல்லுவார். உடனே அனீஷுடைய அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் பொண்ணை வந்து அங்கே சந்தோஷமாக வாழ மாட்டேன், நாங்கள் பொண்ணை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி அனீஷுடைய அம்மா சொல்லுவாங்க. உடனே அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, அவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து நமக்காக வந்து கேட்குறாங்கல்லப்பா, கொஞ்சமாவது நீங்கள் மனசு இறங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் அனீஷ் வந்து சொல்லுவார். உடனே அனீஷுடைய அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது எங்கள் சொந்தக்காரங்களாம் இருந்தாங்கன்னா பிரச்சனையாக இருக்கும். இப்போ அவங்களாம் இல்லாதனால தான் என் பையன் சொன்னான்றதுனால தான் நான் உங்ககிட்ட வந்து பொறுமையாக பேசின்னு இருக்கிறேன். இதே எங்கள் வீட்டு ஆளுங்களாம் இருந்தாங்கன்னா எப்போவே பிரச்சனை பண்ணி இந்நேரம் உங்களை ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது சோழன் வந்து உடனே கொஞ்சம் பயப்படுவார். அதுக்கப்புறம் எந்த வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னும்போது எப்படி நாங்கள் பொண்ணை கொடுக்க முடியும், எங்கள் கூடவே இருந்து எங்கள் கண் எதுக்குள்ளே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டோமே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். இப்போ இவர் போய் வேலை செய்யலைன்னா வருமானம் எப்படி வரும்னு சொல்லி கேட்டதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, இவருக்குன்னு சொந்த வீடு இருக்குது, அது கோடிக்கணக்கில் போகும், எல்லாமே இவருக்கு தான், அது பக்கத்தில் கூட இடம் இருக்குது, அது எல்லாமே இவருக்கு சேரன் அண்ணாக்கு தான் வந்து சொந்தம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது அனீஷுடைய அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ 6 மாதம் அவளுக்கு டைம் நல்லா இல்லை, எங்கள் வந்து ஜோசியரை நாங்கள் கேட்கும்போது அவங்க 6 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணாக்கா அவள் சந்தோஷமாக வாழ்வான்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்லைன்னா நாங்கள் எப்போவே எங்கள் சொந்தக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாங்க. சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிப்பார். இப்போ உங்களுக்கு வசதி இல்லை, வருமானம் இல்லை அப்படின்றதுனால தானே நீங்கள் இதை சொல்ல வரீங்க. அப்போது எங்கள் அண்ணன் வந்து உங்கள் பொண்ணுக்காக 25 லட்சமும் 30 சவரன் நகையும் கொடுத்தா அப்போ உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் வேணும். ஆல்ரெடி நீங்களும் 6 மாதம் வந்து வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த 6 மாதம் எனக்கு கொடுத்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக எங்கள் அண்ணன் இதெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து உங்கள் பொண்ணை கேட்டாக்கா உங்கள் பொண்ணை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்பார். அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, இவ்வளோ சொல்கிறாங்கல்லப்பா, நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாகவே போகும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேரனும் நிலாவும் வந்து, சேரன் வந்து என்னடா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, என்னடா உன் பிரச்சனை, இஷ்டத்துக்கும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நிலா வந்து என்னங்க உளறீங்க, என்னங்க தேவையில்லாத பேசுகிறீங்க, நீ அமைதியாக நிலா அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னோடனே அவங்க அமைதியாகிடுவாங்க. இவங்க சேரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சேரன் வந்து, நீ அமைதியாக இருண்ணா, உனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா, அமைதியாக இருண்ணா, கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருண்ணா, நான் பேசுகிறேன், அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பார்ப்போம், நான் உனக்கு அப்புறமேட்டு விஷயத்தை நான் விளக்குறேண்ணா, நீ கொஞ்சம் அமைதியாக இருண்ணா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் அவரும் அமைதியாகிடுவார். இவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து அனீஷுடைய அப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். அப்போ 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள், 25 லட்சம் பணமும் நான் நகையும் கொடுத்து விட்றேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க அங்கே காமிப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியனையும் வானதியும் தான் காமிப்பாங்க. வீட்டில் வந்து பல்லவன் வந்து காலேஜுக்கு கிளம்புற டைமில், நான் தயவுசெய்து காலையிலேயாவது நல்ல சாப்பாடு வாங்கி கொடுண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறதுக்கு, வாங்கி தரேன்டா, நீ காலேஜ் கிளம்புடா, நம்ம போய் அப்படி சாப்பிட்டுட்டு நான் அப்படியே உன்னை காலேஜில் விட்டுட்டு நான் கடைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நடேசன் வந்து என்ன சொல்லுவார்னா, டேய் நீங்கள் நல்லா சாப்பிட்றது இல்லாத என்ன மறந்துட போகிறீங்க, எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் சொன்னதுக்கு, இதோ ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து பல்லவனுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும்னா, அண்ணா ஏதாவது இப்போ வானதி வந்து காலையில் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் கேட்கும்போது, வந்தாலும் வருவாடா, நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கே வந்துட்டோம், நம்ம ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு எதனா சொல்லி அவகிட்ட சமாளிச்சுக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, நல்ல வேலை பண்ணண்ணா அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் பேசுவார். இதை கேட்டுட்டு நடேசன் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் நிலா வருவாங்க, இவங்க வானதி வருவாங்க. உடனே நடேசனை உள்ளே வந்து, டேய் இங்கே பேசுனது அவங்க காதில் விடுற மாதிரி சொன்னீங்களாடா, இந்த உங்கள் செஃப் வந்துடுச்சு பாடுறா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஐயோ வந்துட்டாங்களா, இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து யோசிப்பார். அங்கேருந்து கிளம்பி வந்தது, என்ன வானதி நீ காலேஜ் கிளம்பலையா அப்படின்ற மாதிரி பாண்டியன் கேட்குவார். அதுக்கப்புறம் நடேசன் வந்து, ஏம்மா காலேஜுக்கெலாம் கிளம்பலையே, இங்கே தான் இருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டது, கிளம்பணும், இருந்தாலும் பொறுப்புணர்ச்சியிலேருந்து நம்ம மீறக்கூடாது இல்லையா, அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கு போய்க்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, நீ சின்ன பொண்ணு மாதிரியா பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம்
பாண்டியனும் பல்லவனும் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், அதனால் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு நீங்கள் வந்த வானதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை நான் நீங்கள் சாப்பிட வேணாவா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பான். அதுக்கு என்ன, நம்ம வெளியில் போயிட்டு கடையில் 3 பேருமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகலாம், பல்லவனே காலேஜில் விட்டுடலாம் அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்லுவார். உடனே வந்து வானதி வந்து என்ன சொல்லுவாங்க, சாப்பிட அதெல்லாம் போகக்கூடாது. உடனே பல்லவன் வந்து உஷாராயிட்டு, சரி நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு காலேஜுக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க. டேய் சாப்பிட அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. உடனே பல்லவன் வந்து என்ன கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இட்லி மாவு பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி கேட்டது. இட்லி மாவா, அதை வச்சு என்ன பண்ண போகிற, இட்லி தான் ஊற்ற போகிற, என்ன கேள்வி பாண்டி கேட்குற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா, நான் இட்லி ஊற்றி தரேன், நேற்று மாதிரி சிக்கன் குழம்பெல்லாம் நான் வச்சு சாப்பிட சொல்ல மாட்டேன், இட்லி பொடியை வாங்கின்னு வந்துட்டு இட்லி பொடியில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், வா நான் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேராக கிச்சனுக்கு போயிட்டு மாவை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றுவாங்க. அப்புறம் கொஞ்சம் யோசிப்பாங்க, மாவெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுட்டா காலேஜ் போனோம் இல்லையா, அதனால் துண்டு இருந்தால் துண்டு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லுவாங்க. பாண்டியன் வந்து முழிச்சிக்கிட்டே, என்னது துண்டா, அதோ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு துண்டை கொண்டு வந்து கொடுப்பாங்க வானதிக்கிட்ட. அவங்க வந்து ஒரு செஃப் ட்ரெஸ் மாதிரி வந்து அந்த ஏப்ரான் மாதிரி கட்டிக்குவாங்க. கட்டிட்டு இட்லி ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணும்போது, வானதி எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலை செய்கிறேன், நம்ம கம்முன்னு வெளியில் போயிட்டு 3 பேர் நல்ல சாப்பாடு சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லுவார். என்ன பாண்டி நீ என்ன லூஸா அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து கேட்பார். என்னது லூஸா, நான் தான் மாவு கொண்டு வந்திருக்கிறேன்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா அது ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி செய்யணும், மதியானத்துக்கு லஞ்சு செய்யணும், அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, இதெல்லாம் 10 நிமிஷத்துக்குள்ளே நான் முடிக்கணும், நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, முதல்ல வெளியில் போனி அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் அனுப்பி விடுவாங்க வானதி. அப்படியே வந்து இன்றைக்கான எபிசோடு முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சோழனை தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. காமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப நல்லது பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இப்போ நீங்கள் ஒத்துக்குனது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் சந்தாவை பார்த்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அனீஷ்கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டாங்கல்லப்பா, அவங்க சந்தாவையும் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவங்க அப்பா சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேரன் போயிட்டு சந்தா கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இவங்க பேசின்னு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, சந்தா தான் கேட்பாங்க, நீங்கள் எப்படி அவ்வளோ பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க சேரன் வந்து, அதெல்லாம் எனக்கும் தான்ப்பா புரியல, சோழன் வர சொல்லியிருக்கிறான், நீ எப்படிப்பா இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சந்தாவை பார்த்து கேட்பார். நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சந்தா வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க. நானும் நல்லா தான் இருக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், அதுதான் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்கல்ல, கண்டிப்பாக நான் உன்னை தேடி வருவேன், நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சரி அப்படின்ற மாதிரி தான் வந்து சந்தா வந்து சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இவர் சேரன் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு வருவாங்க. அனீஷ்கிட்டலாம் சொல்லிவிட்டு கிளம்புவாங்க. எப்போ பையா கிளம்புறீங்க, ஈவினிங் ஃப்ளைட் இருக்குது, அதுக்கு தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். சரி பையா நீங்கள் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே அனீஷ் வந்து என்ன சொல்லுவார்னா, எங்கள் அப்பா வந்து சம்மதிப்பார்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் சம்மதம்னு சொல்லிட்டாரு, ஆனால் நீங்கள் எப்படி பையா அவ்வளோ பணத்தை ரெடி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு உடனே சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, சோழன் தான் வந்து சொல்லிட்டான், என்ன பண்ண போகிறான்னு எனக்கும் தெரியல அனீஷ் அப்படின்ற மாதிரி தான் சேரன் வந்து சொல்லுவார். சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள், இப்போது பயப்படாத போங்க, எப்படியும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, அதுதான் உங்களுக்கு எங்கள் வீட்டில் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக அதை செய்வாங்க, நீங்கள் பயப்படாத போயிட்டு வாங்க பையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷ் வந்து சேரன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். சோழனும் வந்து பார்த்திங்கன்னா சரி பையா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. இப்போ காரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேரன், சோழன், நிலா தான் 3 பேர் கிளம்பி போகிற மாதிரி தானே இருக்கும் இல்லைங்களா. அந்த நேரத்தில் வந்து நிலா வந்து சோழனை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும், எந்த தைரியத்தில் நீங்கள் இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, எனக்கு புரியவே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சோழனை பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து கொடுக்கும்போது தான் வந்து நாளைக்கான எபிசோடு வந்து முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. ஏன்னா இப்போது இவங்கக்கிட்ட ஒரு அமௌண்ட்டு எதுவுமே இல்லாத, இவங்களே வசதி கம்மியாக இருக்கிறாங்க. இவர் வந்து பணத்தை எப்படி ரெடி பண்ணுவார், எந்த ரீசனுக்காக நான் பணத்தை கொடுக்குறேன்றது சொன்னார்ன்றது தெரியல சோழன்.
சோழன் வந்து இதுக்கான காரணத்தை வந்து அவர் என்ன சொல்ல வராருன்றதை பார்ப்போம். ஏன்னா அங்கே கேட்கும்போது வந்து 2 பேருக்குமே குழப்பத்தில் தான் இருக்குது. எந்த தைரியத்தில் இவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நிலாவும் சேரனும் கேட்பாங்க. சோழனுடைய பதில் என்னவா இருக்கும், அது வந்து கரெக்டாக இல்லை இது முயற்சி பண்ண முடியுமா முடியாதான்றது அவர் சொல்கிற அந்த பதிலை வச்சு தான் தெரியும். பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.